அனைவருக்கும் இனிய வணக்கம். ஐசிஐசிஐ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் லேட்டஸ்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இவங்க லேட்டஸ்ட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 19 மே 2025 அன்றைக்கி அவங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஐசிஐசிஐ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் கேட்டகரின்னு பார்க்கும்போது இது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, என்பிஎஃப்சி, வங்கி அல்லாத நிதி நிறுவனத்தை சார்ந்தது. டைப்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்க்கும்போது 2 டைப் இருக்குது, கியூமுலேட்டிவ் அண்ட் நான் கியூமுலேட்டிவ். இதனோட ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் அமௌண்ட் மந்த்லி இன்கம் பிளான் இருந்தால் அதுக்கு ரூபாய் 40,000 தேவைப்படும். குவார்ட்டர்லி இன்கம் பிளான் இருந்தால் ரூபாய் 20,000 தேவைப்படும். இதுவே இயர்லி இன்கம் பிளான் இருந்தால் ரூபாய் 10,000 தேவைப்படும். மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லெஸ் தென் 3 crores வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பீரியட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பார்க்கும்போது 12 மாதங்கள்லேருந்து 60 மாத காலகட்டத்தில் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 0.25% வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் எப்பவும் போல் இதில் அப்ளிகபிள். ஐசிஐசிஐ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட் ஜென்ரல் சிஸ்டம் கேட்டகரிக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்கிறத நம்ம இப்போது பீரியட் வைஸ் பார்த்தலாம். ஐசிஐசிஐ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் மந்த்லி இன்கம் பிளானை சூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு மினிமம் டெபாசிட் அமௌண்ட் ரூபாய் 40,000 தேவைப்படும். இதுவே குவார்ட்டர்லி இன்கம் பிளானை சூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு மினிமம் டெபாசிட் அமௌண்ட் ரூபாய் 20,000 தேவைப்படும். இதுவே இயர்லி இன்கம் பிளானை சூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு மினிமம் டெபாசிட் அமௌண்ட் ரூபாய் 10,000 தேவைப்படும். 12 months to less than 24 monthsக்குள்ள நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட் ஜென்ரல் சிஸ்டம் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.80% இருக்குது. குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.85% இருக்குது. இயர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.05% இருக்குது. 24 months to less than 36 monthsக்குள்ள ஜென்ரல் சிஸ்டம் கேட்டகரியில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.20% இருக்குது. குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.25% இருக்குது. இயர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.45% இருக்குது. 36 months to less than 48 months and 48 months to less than 60 monthsக்குள்ள ஜென்ரல் சிஸ்டம் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது ஐடென்டிக்கலாக யூனிஃபார்மாக ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதாவது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 7.35% இருக்குது. குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.40% இருக்குது. இயர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.60% இருக்குது. இங்கே எல்லா பீரியட்லையும் சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 0.25% வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஐசிஐசிஐ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீம் சொல்லி ஒரு தனியாக ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட் ஜென்ரல் சிஸ்டம் கேட்டகரிக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க பீரியட் வைஸ்ன்றது அதையும் பார்த்துடலாம். 39 மாதங்கள் மற்றும் 45 மாதங்களுக்கு ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீம் நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட் ஜென்ரல் சிஸ்டம் கேட்டகரியில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து ஐடென்டிக்கலாக யூனிஃபார்மாக ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.40% இருக்குது. குவார்ட்டர் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.45% இருக்குது. இயர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.65% இருக்குது. போத் 39 months அண்ட் 45 months. இங்கேயும் சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் 0.25% வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க 2 பீரியட்லையும். இதுக்கு முன்னாடி நான் கியூமுலேட்டிவ் டெபாசிட் பற்றி பார்த்தோம், போத் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரி அண்ட் சீனியர் சிட்டிசன் கேட்டகரி. இப்போ வந்து கியூமுலேட்டிவ் டெபாசிட் பார்ப்போம். ஐசிஐசிஐ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் கியூமுலேட்டிவ் டெபாசிட் பீரியட் வைஸ் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரிக்கும் சீனியர் சிட்டிசன் கேட்டகரின்றது இப்போ பார்த்தலாம். 12 months to less than 24 monthsக்குள்ள ஜென்ரல் சிஸ்டம் கேட்டகரியில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.05%. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.30%. 24 months to less than 36 monthsக்குள்ள கியூமுலேட்டிவ் டெபாசிட்டில் ஜென்ரல் சிஸ்டம் கேட்டகரியில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.45%. இதுவே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.70%. 36 months to less than 48 months and 48 months to less than 60 monthsல கியூமுலேட்டிவ் பேசிஸில் டெபாசிட் பண்ணும்போது யூனிஃபார்மாக ஐடென்டிக்கலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 7.60% இருக்குது. சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் 7.85% இருக்குது. ஐசிஐசிஐ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீம் கியூமுலேட்டிவ் பேசிஸில் ஜென்ரல் சிஸ்டம் கேட்டகரியிலும் சீனியர் சிஸ்டம் கேட்டகரியிலும் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது 39 மாதங்களுக்கும் மற்றும் 45 மாதங்களுக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறான்றதை இப்போ பார்த்தலாம். 39 மாதங்களுக்கும் மற்றும் 45 மாதங்களுக்கும் ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீம் கியூமுலேட்டிவ் பேசிஸில் டெபாசிட் பண்ணும்போது ஜென்ரல் சிஸ்டம் கேட்டகரிக்கும் சீனியர் சிஸ்டம் கேட்டகரிக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஐடென்டிக்கலாக யூனிஃபார்மாக ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது ஜென்ரல் சிஸ்டம் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி வீதம் 7.65%. இன்ட்ரெஸ்ட் வந்து 7.65% இருக்குது. இதுவே சீனியர் சிஸ்டம் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கப்படும் வட்டி வீதம் 7.90%. இன்ட்ரெஸ்ட் வந்து 7.90% இருக்குது.
இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேஷன் பார்க்கலாம். ஒரு ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் நான் கியூமுலேட்டிவ் பேசிஸில் 1,00,000 தொகை வந்து 36 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வந்து 7.35% வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பார்க்கும்போது ₹609 கிடைக்கும். குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கும்போது 7.40% வட்டி வீதம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து 7.40% இருக்குது. இது குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பார்க்கும்போது ₹1,850 கிடைக்கும். 39 மாதங்களுக்கு ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் நான் கியூமுலேட்டிவ் பேசிஸில் 1,00,000 தொகையை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 7.40% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ₹613 கிடைக்கும். இதே நம்ம வந்து குவார்டர்லி பேசிஸில் சூஸ் பண்ணும்போது அங்கே குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 7.45% இருக்கும். குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பார்க்கும்போது ₹1,863 கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்ப்போம். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் நான் கியூமுலேட்டிவ் பேசிஸில் 1,00,000 தொகை வந்து 36 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 7.60% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ₹629 கிடைக்கும். இதே குவார்டர்லி பேசிஸில் ஆப்ட் பண்ணும்போது குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 7.65% இருக்கும். வட்டி வீதம் 7.65% இருக்கும். குவார்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்க்கும்போது அது ₹1,913 கிடைக்கும். 39 மாதங்களுக்கு சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் நான் கியூமுலேட்டிவ் பேசிஸில் 1,00,000 தொகை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 7.65% இருக்கும். மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ₹633 கிடைக்கும். ஒருவேளை குவார்டர்லி பேசிஸில் ஆட் பண்ணும்போது குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.70% இருக்கும். வட்டி வீதம் 7.70% இருக்கும். குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ₹1,925 கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கின்றதை பார்த்துடலாம். 36 மாதங்களுக்கு கியூமுலேட்டிவ் பேசிஸில் 1,00,000 தொகையை வந்து ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அவங்க கொடுப்படும் வட்டி வீதம் 7.60%. இன்ட்ரெஸ்ட் வந்து 7.60% இருக்குது. அப்படி கியூமுலேட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ₹25,340 கிடைக்கும். இது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்க்கும்போது ₹1,25,340 கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் ₹1,00,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ₹25,340 ரெண்டுத்தையும் கூட்டும்போது கியூமுலேட்டிவ் வேல்யூவான மெச்சூரிட்டி அமௌண்ட்டான ₹1,25,340 கிடைக்கும். இதே 39 மாதங்களுக்கு ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் கியூமுலேட்டிவ் பேசிஸில் 1,00,000 தொகை இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 7.65% இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்க்கும்போது ₹27,925 கிடைக்கும். இது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்க்கும்போது ₹1,27,925 கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்ப்போம். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் கியூமுலேட்டிவ் பேசிஸில் 1,00,000 தொகையை வந்து 36 மாதங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து 7.85% இருக்கும். அப்படி 36 மாதங்களுக்கு கியூமுலேட்டிவ் பேசிஸில் 1,00,000 தொகை வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹26,266 கிடைக்கும். இது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்க்கும்போது ₹1,26,266 கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் ₹1,00,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ₹26,266 ரெண்டுத்தையும் கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான கியூமுலேட்டிவ் வேல்யூயான ₹1,26,266 கிடைக்கும். இதே 39 மாதங்களுக்கு சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் கியூமுலேட்டிவ் பேசிஸில் 1,00,000 தொகையை இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபாசிட் பண்ணும்போது அவங்க கொடுப்படும் வட்டி வீதம் 7.90%. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக பார்க்கும்போது ₹28,949 கிடைக்கும். இது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்க்கும்போது ₹1,28,949 கிடைக்கும். அதாவது டெபாசிட் அமௌண்ட் ₹1,00,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ₹28,949 எடுத்து கூட்டும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட்டான ₹1,28,949 கிடைக்கும். இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கும். அதாவது ஐசிஐசிஐ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸட் டெபாசிட்டுடைய கிரெடிட் ரேட்டிங் கடன் மதிப்பீடு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். புகழ்பெற்ற நிறுவனமாகிய கிறிசில் இந்த ஐசிஐசிஐ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஆராய்ஞ்சு அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, கடன் மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. அவன் கொடுத்த கடன் மதிப்பீடு ஹையஸ்ட் சேஃப்டி AAA ரேட்டிங். அதாவது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா அதிகப்படியான பாதுகாப்பு இருக்குன்றது இது நிர்ணயம் பண்ணது. இவங்க கொடுத்த ரேட்டிங் வந்து AAA ரேட்டிங். தொடர்ச்சியாக வந்து இந்த நிறுவனம் வந்து அதாவது ஐசிஐசிஐ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் வந்து தொடர்ச்சியாக வந்து இதே ரேட்டிங் வந்து தக்க வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப்ன்ற மாதிரி இந்த கிறிசில் கிரெடிட் ரேட்டிங் சொல்லுது. இன்னொரு நிறுவனமாகிய கேர் இவங்களும் வந்து ஐசிஐசிஐ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆராய்ஞ்சு இதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்டிங் வந்து AAA ரேட்டிங். அதாவது ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் சேஃப்டி. இதுதான் வந்து ஹையஸ்ட். இந்த ரேட்டிங் தவிர மேலே எதுவும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு அதிகப்படியான பாதுகாப்பு இருக்குன்றது இதை நிர்ணயம் பண்ணுறது. அதாவது இந்த கடன் மதிப்பீடு AAA ரேட்டிங் வந்து நிர்ணயம் பண்ணது. இந்த கேர் நிறுவனம் இந்த ஐசிஐசிஐ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆராய்ந்து தொடர்ச்சியாக வந்து இதே ரேட்டிங் தான் கொடுத்துட்ருக்காங்க, AAA ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் சேஃப்டி.
இன்னொரு நிறுவனமாகிய ஐசிஐசிஐ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஆராய்ஞ்சு இவங்களும் ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்த ரேட்டிங் வந்து AAA. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் சேஃப்டி தான் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுல இதுதான் வந்து டாப் மோஸ்ட் ரேட்டிங் AAA, ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் சேஃப்டி. அப்படி பார்க்கும்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு அதிகப்படியான பாதுகாப்பாக இருக்குன்றதை இந்த ரேட்டிங் வந்து உணர்த்துது. இந்த 3 ரேட்டிங், அதாவது கேர், ஐசிஆர்ஏ மற்றும் கிறிசில் 3 பேரும் கொடுத்த ரேட்டிங் பார்க்கும்போது ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் சேஃப்டி தான் கொடுத்துருக்காங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா, அதாவது ஐசிஐசிஐ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா அதிகப்படியான பாதுகாப்பு இருக்குன்றது இந்த 3 ரேட்டிங்குமே சொல்லுது. இருந்த போதிலும் இது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, வங்கி அல்லாத நிதி நிறுவனத்தை சார்ந்தது. பப்ளிக் செக்டர் பேங்க் ஆகட்டும், ப்ரைவேட் செக்டர் பேங்க் ஆகட்டும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு காப்பீடு இருக்குது, உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. அது மாதிரியான இன்சூரன்ஸ் கவரேஜ் காப்பீடுலாம் இது மாதிரியான நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி சொல்லக்கூடிய வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுக்கு பொருந்தாது. ஐசிஐசிஐ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெடில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்த போதிலும் ஐசிஐசிஐ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் வந்து ஒரு தரமான நிறுவனம், எக்ஸலண்ட் ட்ராக் ரெக்கார்டு. ஒருவேளை நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு பார்ட் அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பெரிய அமௌண்ட்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.